கவனிங்க, உணவை அடிப்படையாக கொண்ட இயற்கையான தொடர்பு. இயற்கையான தொடர்பு உணவு விலை. இயற்கையில உணவு சங்கிலி இல்ல, உணவு விலைதான் இருக்கு பிள்ளைகள். உணவு விலை அதுதான் இயற்கையில இருக்கு. இயற்கையில என்ன இருக்கு பிள்ளைகள்? உணவு விலை இருக்குது. உணவு சங்கிலி இயற்கையில இல்ல. ஆனால் உணவு விலையில் இருந்து நாங்கள் உணவு சங்கிலியை தனித்தனியே எழுதலாம். பிள்ளைகள் உடைய கவனிங்க, என்னுடைய சவுண்ட் உங்களுக்கு கிளியரா கேக்குதா? கேள்வி. உணவை அடிப்படையாக கொண்ட 3 இணைப்புகளை கொண்ட ஒரு உணவு சங்கிலி. சிம்பிளா எழுதலாம் பாருங்க, நான் சொல்றேன். ஒன்று புல், அதுக்கு பிறகு மாடு, அதுக்கு பிறகு மனிதன். மனிதன் இதுதான் பிள்ளையால் அந்த 3 இணைப்புகள் கொண்ட உணவு சங்கிலி. அல்லது பாத்தீங்கள் என்றால் வேற என்ன சொல்லலாம்? இதுல வெட்டுக்கிளி இல்லையே, இதுல வெட்டுக்கிளி இல்லை. அப்ப நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு சங்கிலி மிக சிறப்பானது இதுதான். புல்ல மாடு சாப்பிடும், மாடை மனிதன் சாப்பிடுவான். கோழி ஒரு அனைத்து முன்னி விலங்கு பிள்ளைகள். கோழி ஒரு அனைத்து முன்னி. அப்ப நீங்கள் இதுல நெல் என்று கொடுக்கலாம். நெல் நெல் நெல்ல கோழி சாப்பிடும், கோழிய மனிதன் சாப்பிடுவான். இப்படியும் நீங்கள் கொடுத்திருக்கலாம். ஏதாச்சும் 2ல ஏதாச்சும் 1 கொடுத்திருந்தா போதும், நீங்கள் 3 மார்க்ஸ் போடுங்க. அல்ல 1 மார்க்ஸ் போடுங்க. பிள்ளைகள் முழுக்க சரியண்டா. படத்தில் உள்ள விலங்குகள் தமக்கு தேவையான சக்தியை துவக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? படத்தில் உள்ள விலங்குகள் தமக்கு தேவையான சக்தியை துவக்கும் செயல்முறை. ரைட், ஓகே. அது விலங்குகளோ சரி, தாவரங்களோ சரி, தமக்கு தேவையான சக்தியை துவக்கும் செயல்முறைக்கு பெயர் ஒன்றுதான் பிள்ளைகள், கலச்சுவாசம். கலச்சுவாசம். யாராச்சும் சும்மா சுவாசம் என்று எழுதியிருந்தாலும் பரவாயில்லை, சரி போடுங்க. ஆனால் மிக சரியான விடை கலச்சுவாசம். கலச்சுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கள் என்றால், கலங்களில் சரிதானே பிள்ளைகள், குளுக்கோசு சக ஒக்சிசனுடன் சேர்ந்து எங்களுக்கு சக்தி கிடைக்கும் செயல்முறை. சக்தி கிடைக்கும். இதே நேரத்தில் எங்களுக்கு CO2வும் H2Oவும் விளைவாக கிடைக்கும். அப்ப இப்ப நான் கலச்சுவாசம் பற்றி நிறைய கதைக்க போறேன். சரிதானே? நான் ஒரு கேள்வி எடுத்துறேன், அது தொடர்பாக நிறைய சொல்லி தருவேன். உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? சோ ஆகவே நான் கலச்சுவாசம் பற்றி நான் நிறைய கதைக்க போறேன். நீங்கள் எல்லாரும் வடிவா கவனிக்க வேணும். நான் என்ன கதைக்க போறேன் என்று சொல்லி பிறகு பார்க்க கூடாது. கொப்பியில குறிக்க வேணும், அல்லது உங்களோட பேப்பர்லயே நீங்கள் நான் சொல்ல 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 எல்லாம் குறிக்க வேணும். சரியா பிள்ளைகள்? சோ ஆகவே தயவு செய்து கலச்சுவாசம் எல்லாரும் கவனிக்க வேணும். இப்ப நான் ஒரு ஒயிட் போர்டு ஒன்று எடுத்திருக்கிறேன். அந்த ஒயிட் போர்ட்ல என்னால எழுத முடியும். நான் எழுத அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? நான் அதை எழுதுறதுக்கு அதுக்குரிய பென், அதுக்குரிய போர்டு எல்லாம் வச்சிருக்கிறேன். ரைட். ஸோ ஒயிட் போர்ட் ரெடியா இருக்குது. அந்த ஒயிட் போர்ட்ல நான் எழுத போறேன். கலச்சுவாசம் பற்றி தான் எழுத போறேன் பிள்ளைகள். சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. கவனிங்க, கலச்சுவாசம் அது 2 வகைப்படும். ஒன்று காற்று சுவாசம், மற்றது காற்றின்றிய சுவாசம். இதெல்லாம் நீங்களும் குறிக்க வேணுமா? நான் மெனக்கட்டு உங்களுக்காக வரியா எழுதுறேன். நான் மற்ற பிள்ளைகள்னா சும்மா சொல்லிக்கொண்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்காக நான் வரியா எழுதுறேன். ரைட். காற்று சுவாசம் என்றால் C6H12O6 சக ஒக்சிசனுடன் சேர்ந்து CO2 சக H2O சக சக்தி கிடைக்கும். அப்ப இங்க 6 ஆக்சிஜன், 6 CO2, 6 H2 சக்தி கிடைக்கும்.
இதுதான் காற்று சுவாசம். குளுக்கோஸ் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பனீர் ஆக்சைடு நீரும் உருவாகுவதுடன் சக்தியும் கிடைக்கும் செயல்முறை. ரைட். அடுத்தது காற்று இன்றிய சுவாசம் என்றால் குளுக்கோஸ், காற்று இல்லாமலே என்ன நடக்கும்டா இலத்திரிக் அமிலம், சகசக்தி உருவாகும். இது விலங்குகள்ல நடக்கும். இந்த செயற்பாடு விலங்குல நடக்கும். அதே நேரத்துல தாவரத்துல இதே குளுக்கோஸ் என்னென்னத்தை தருமண்டா எதைல் அல்கஹோலும், சரிதானே பிள்ளைகள்? எதைல் அல்கஹோலும் கார்பனீர் ஆக்சைடு சக சக்தி கிடைக்கும். சரியா? இங்க இலத்திரிக் அமிலம் மட்டும்தான் கிடைக்கும் விலங்குகள்ல. தாவரங்கள்ல எதைல் அல்கஹோலோட காற்றின்றிய சுவாசத்துல கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் கிடைக்கும். ஆனால் காற்று சுவாசத்துலதான் பெருமளவு சக்தி கிடைக்கும். காற்று இன்றிய சுவாசத்துல கிடைக்கிற சக்தியின் அளவு குறைவாக இருக்கும். ரைட். இப்ப யார் இருக்கிறது? யார கேட்போம்? அங்கால தேனுஷா இருக்கிறீங்களாமா? தேனுஷா சொல்லுங்க பாப்போம். தேனுஷா, சக்தி உற்பத்தி நடைபெற, அதாவது காற்று சுவாசம் நடைபெற கல புன்னங்கம் எது? வெரி குட், கெட்டிக்காரி. அதாவது இந்த தாக்கம் இது எங்க நடக்கும் என்று சொன்னால் இலைமணிகளுக்குள்ள நடக்கும். இது எங்க நடக்க போது? இலைமணிகளுக்குள்ள நடக்கும். சரி, இப்ப இதுல அடுத்தது ருக்ஸலா இருக்கிறாவா? ருக்ஸலா, ரைட். ருக்ஸலா சொல்லுங்க பாப்போம். நான் கொஞ்சம் பேர் மறந்து போனேன், பரவாயில்ல. ருக்ஸலா சொல்லுங்க, சக்தி என்ன வடிவில் நமது உடலில் அல்லது உடல் கலங்களினுள் சேமிக்கப்பட்டிருக்கும்? இல்ல, பிரமிதாவா? என்ன பேர்? பிரமிதாவா? அவ இருக்கிறாவா? ரைட். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன வடிவில் சேமிக்கப்படும்? இல்லையம்மா, குளுக்கோஸ் அதை சொல்றது சுவாச கீழ்ப்படை. அதுல இருந்து எங்களுக்கு சக்தி வரப்போகுது. அப்ப இப்படி காற்று சுவாசம் நடந்தோ அல்லது காற்றின்றிய சுவாசம் நடந்தோ வார சக்தி என்ன வடிவில் நமது உடலில் சேமிக்கப்படும்? சரி, ஒருத்தருக்கும் தெரியாதா? இல்ல. சரி, ஓகே, நானே விட சொல்றேன். சக்தி ஏடிபி என்ற வடிவில் சேமிக்கப்படும். என்ன வடிவில் சேமிக்கப்படும்? ஏடிபி என்ற வடிவில் தான் சேமிக்கப்படும். அதை சொல்றது, அதுக்கு விரிவாக்கம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்று சொல்றது. அதை நாங்கள் தமிழ்ல அடினோசின் முப்பொஸ்பேட் என்று எழுதலாம். அடினோசின் 3 பொஸ்பேட். இது கிரேட் 10லையும் கிடக்கு, 11லையும் கிடக்கு. சரியா? ஏடிபி என்ற வடிவில் தான் சக்தி சேமிக்கப்படும். ஏடிபி என்ற வடிவில் சக்தி சேமிக்கப்படும். சரிதானே? நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிட்டு தான் பாருங்க, தயவு செய்து. ரைட். வேற எங்கேயும் பிறகு பார்க்க கூடாது. நீங்கள் சொல்ல சொல்ல குறிக்க வேணும். இதெல்லாம் இப்ப நீங்க குறிக்க வேணும். கலச்சுவாசத்துல 2 வகை இருக்கு. ஒன்று காற்று சுவாசம், மற்றது காற்று இன்றிய சுவாசம். காற்று சுவாசம் இலைமணிகளுக்கெல்லாம் நடக்கும். காற்று இன்றிய சுவாசத்துல இலைமணி தேவையில்லை, தனிய எங்கட கலங்களின் குளிய உருவில நடக்கும். காற்று சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடு நீரும் உருவாகும். அதோட பெருமளவு ஏடிபி சக்தி உருவாகும். ஆனால் காற்று இன்றிய சுவாசத்துல விலங்க பொறுத்தவரையில எலக்ட்ரிக் அமிலமும் சக்தியும் உருவாகும். தாவரங்களை பொறுத்தவரையில எதைல் அல்கஹோலும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் அதோட சக்தியும் உருவாகும். ஆனால் காற்று இன்றிய சுவாசத்துல உருவாகின்ற ஏடிபி சக்திகள் மிக குறைவாக இருக்கும். ஆனால் காற்று சுவாசத்துல வருகின்ற ஏடிபி சக்தி அதிக அளவில் இருக்கும்.
அப்ப பாருங்க, இப்ப ஒரு விஷயம், ஒரு கேள்வி என்ன அதோட தொடர்புடைய எல்லாம் நான் சொல்லுவேன். ரைட், இப்ப அந்த கேள்வி முடிஞ்சு. சக்தி தொகுப்பு செயல்முறையில் நீ சக்தி தொகுப்பு செயல்முறையில் பங்கு கொள்ளும் கல புன்னங்கம் எதென்றால், இப்ப விடையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இளைமணி, நீங்க பக்கத்துல சரி போட்டு கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு மார்க்ஸும் சொல்லி கொண்டு வருவேனா. இளைமணி, இதுக்கு 1 மார்க்ஸ் போடுங்க, இதுக்கு 1 மார்க்ஸ். அதே மாதிரி இதுல கல சுவாசம் அல்லது சுவாசம் என்று எழுதியிருந்தா 1 மார்க்ஸ் போடுங்க. மார்க்ஸ்களை போட்டுக்கொண்டு வாங்க. சரியா? அடுத்தது, கீழுள்ள அட்டவணையை பூரணப்படுத்தட்டா. பலாக்காயில அடங்குகின்ற போசனை, பலாக்காய் என்ன, அதுல இருக்கிறது கார்போஹைட்ரேட். என்ன, பலாக்காயில இருக்கிறது கார்போஹைட்ரேட் இருக்கும். அதே மாதிரி முட்டையில இருக்கிறது புரதம் இருக்கும். புரதம், சரியா பிள்ளைகள்? புரதம் இருக்கும். பலாக்காய்க்கு மாப்பொருள் வராதா சார்? மாப்பொருள் தான் பிள்ளைகள். அதான் பலாக்காய், அது கார்போஹைட்ரேட். நீங்கள் மாப்பொருள் போட்டா சரி போடுங்க, மாப்பொருள். ரைட். இனங்காண பயன்படும் இரசாயன பதார்த்தம் அயடின் கரைசல் என்று எழுதணும். கரைசல், அயடின் கரைசல். அடுத்தது, புரதத்தை இனங்காண பயன்படுத்தப்படுவது பயூரேட்டு சோதனை பொருள். பயூரேட்டு சோதனை பொருள். பலாக்காய் உணவு, அதில் உள்ள பிரதான போசனை கூறின் மூலம் உடலின் எத்தேவை பூர்த்தி செய்யப்படும். ரைட். அப்ப சக்தி தேவை. அடுத்தது, கட்டமைப்பு கூறுகளை உருவாக்கல். கூறுகள் உருவாக்கம். சரியா? அப்ப இதுக்கு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது 1 மார்க்ஸ். அப்ப சொறி பிள்ளைகள், இதோட சேர்த்து மொத்தம் 8க்கு எத்தனை போடுங்க. இனிப்பு சுவையுடைய தோடம் வித்துக்களை முளைக்கை செய்து பெறப்பட்ட தோடம் பழங்கள் புளிப்பு சுவை உடையதாக இருந்தது. இனிப்பு சுவையுடைய தோடம் வித்தில் இருந்து புளிப்பு சுவையுடைய தோடம் பழம் உருவாக காரணம் யாது? ரைட். இது ஒரு நல்ல கேள்வி பிள்ளைகள், எல்லாரும் பிராக்கு பார்க்காம கவனிக்க வேணும். ரைட். ஒரு பழம் ஒன்று வருகுதென்றால் அங்க இலிங்க முறை இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும். அந்த தாவரத்தின் ஒரு பூவின் மகரந்த மணி அதே இனத்தை சேர்ந்த வேறொரு பூவின் குறுக்கி போய் அதுக்கு பிறகு இலிங்க முறை இனப்பெருக்கம் நடக்கணும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தில இயல்புகள் கலக்கப்படும். எனவே புதுசா உருவாகின்ற அந்த வித்தில இருந்து வார மரத்தில இனிப்பு பழம்தான் கிடைக்க வேணும் என்று சொல்லேலாது. எங்கள்கிட்ட இப்ப இருக்கிறது இனிப்பு பழம், பிரச்சனை இல்லை. அந்த மரம் எப்பையும் இனிப்பு பழத்தை தான் தரும். ஆனால் இப்ப அந்த இனிப்பு பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டை இருக்கல்லோ, அதாவது வித்து இருக்கல்லோ, அது இனிப்பு சுவையத்தான் தரும் என்று சொல்லேலாது. எனவே புதிய இயல்புகள் கலக்கப்படும். அப்ப இதுக்கு என்ன விடையண்டா, சிம்பிளா எழுதுற விடை, இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது புதிய இயல்புகள் தோற்றம் பெறுவதனால் புளிப்பு சுவை உடைய பழம் உருவாக கூடும். இரண்டு, இலிங்க முறை இனப்பெருக்கத்தில், எல்லாரும் இப்படி எழுதி கொள்ளணும், இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் புதிய இயல்புடைய வித்துக்கள் உருவாகுவதால் அதிலிருந்து தோன்றும் தோடம்பழம் புளிப்பு சுவை உடையதாக இருக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யாராவது விட கேட்க போறீங்க? டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லுங்கம்மா.
மண்ணில வந்து கார்பன் அகற்று இல்லையம்மா, அது வராதம்மா. அப்படியாவா? அதாவது இலிங்க முறை இனப்பெருக்கத்தில புதிய இயல்புகள் தோற்றம் பெறுவதனாலதான் இப்படி நடக்குமா? சோ அப்ப அந்த விட பிழை, நீங்க சொல்ற விட பிழையம்மாவா? சரி, சரியான விடைய எழுதி கொள்ளுங்க. நான் சொன்ன விடைய, இலிங்க முறை இனப்பெருக்கத்தில புதிய இயல்புகள் வந்து கலக்கப்படுவதால புளிப்பு சுவையுடைய பழம் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே, இப்ப அது முடிஞ்சது, சரிதானே? இனி அடுத்த கேள்விக்கு போறோம். அப்ப இந்த கேள்விக்கு வந்து விட சொல்லிட்டேன். அது சரியண்டா உங்களுக்கு 1 மார்க்ஸ போடுங்க. பி பார்ட் கேள்வி. மேலே ஒன்றில் குறித்த செயற்பாட்டுக்காக பூக்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்களை குறிப்பிடுக. அதாவது மேல வந்து பாத்தீங்கள் என்றால் பிள்ளைகள் என்னண்டா, மேல அந்த புளிப்பு சுவையுடைய பழம் கிடைக்கணும்டா அதுக்கு வந்து அயன் மகரந்த சேர்க்கை நடக்க வேணும். அயன் மகரந்த சேர்க்கை அவங்க போயிட்டாங்களே. என்ன யாரு சென்ட் மேரிஸ் காட்டுறக்கான இல்லையே? அனுஷா மட்டும்தான் இப்ப வடிவா ஒழுங்கா இருக்கிறா. என்னம்மா அவங்க எங்க போயிட்டாங்க? கொஞ்சம் பொறுங்க பாப்போம். உங்களை காணையில இதுல யாரு நாங்க வந்துட்டோம்டா? இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்றேன். என்னண்டா, இப்ப பாலோத்துல இருந்து யார் யார் இருக்கிறீங்க? அனுஷா, மற்றது என்ன பேர் அந்த அக்கா? மற்றது யாரு? கப்பல் கப்பல். சரி சரி, அதே மாதிரி மற்ற அங்காலயம் வந்தாங்கன்னா ஓகே தான். இந்த எஸ்எம்சி வருது பொருங்க வாரன். எஸ்எம்சி, எஸ்எம்சி என்றது யாரு? எஸ்எம்சி என்றது யாருன்னு சொல்லுங்க. நம்ம சென்ட் மேரிஸ் காலேஜா? சென்ட் மேரிஸ் காலேஜ். எமில்டன் சார். ஓ சொல்லுங்க சிஸ்டர். எமில்டன் என்னண்டா, நான் போனை தான் கொடுத்தேன் அவைக்கு உடனே தொடங்குறதுக்காக. நான் இப்பதான் எஸ்எம்சி என்ற இதுல பிசி இந்த லேப்டாப்ல இருந்து என்டர் பண்ணிருக்கேன். நான் இதை கொடுத்துட்டு அதை வாங்குறேன் அவைகிட்ட இருந்து. சரி சரி, ஓகே, நல்ல நல்ல சிஸ்டர். இதண்டா அவங்களுக்கு ஈஸி. ஓகேயா? சரி சரி சரி, ஓகே ரைட். பிள்ளைகள் எல்லாரும் போனீங்க நீங்க, நல்ல குட். அப்ப இப்ப எல்லாரும் வந்துட்டீங்க. இங்கால வேற யாரு வரையில? மூதூர்ல இருந்தும் வரையில, இங்கால ஃபாதர் அல்ஃபிரட் இருந்தும் அவையில் வரையில. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். ஓம் சிஸ்டர், ஒரு ட்ரை பண்ணி சொல்லுங்க. அநியாயம் தானே, அப்புறம் இந்த பேப்பர் செய்ய முடியாம போயிருமா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்ப கவனிங்க. அப்ப இனிப்பு சுவையுடைய தோடம்பழத்தில் இருந்து புளிப்பு சுவையுடைய தோடம்பழம் வருகுதுண்டா அங்க அயன் மகரந்த சேர்க்கை நடக்க வேணும். என்ன மகரந்த சேர்க்கை? அப்ப அயன் மகரந்த சேர்க்கை, அதை பற்றி சொல்ல போறோம். கவனிங்க. தன் மகரந்த சேர்க்கை, அயன் மகரந்த சேர்க்கை. அப்ப நான் இப்ப அயன் மகரந்த சேர்க்கை பற்றி சொல்ல போறேன். பிள்ளைகள் எல்லாரும் படிவா கவனிங்க. நான் உங்களுக்கு நேர பார்த்து கொண்டு இருக்கேக்குல நீங்க கதைச்சா நான் சொல்லுவேன், கதைக்காத இங்க கவனி என்று. நீங்க அங்க தனியா இருக்கேக்குல யாரும் சொல்றதுக்கு இல்லை. சோ நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கதைக்காமல் இருந்து கவனிக்கும். இங்க பாருங்க பிள்ளைகள், இது ஒரு பூவினுடைய குறி. நான் சும்மா கீறனே, இது இப்படி சும்மா ஓரளவுக்கு நான் கீறேன். ரைட், ஓகே. இது ஒரு பூவினுடைய அந்த ஆணகம் அல்லது கேசரம். இந்த மகரந்த மணி இந்த குறியில வந்து விழுந்தால் அதுக்குத்தான் பெயர் தன் மகரந்த சேர்க்கை. ஆனால் இப்ப இந்த பூவினுடைய மகரந்த மணி இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பூவின் குறியை சென்றடைந்தால் இதுக்கு பெயர் வந்து அயன் மகரந்த சேர்க்கை. ரைட். இப்ப அயன் மகரந்த சேர்க்கை நடந்தாத்தான் என்னண்டு, அயன் மகரந்த சேர்க்கை நடந்தாத்தான் இந்த புதிய இயற்கைய அங்கிகள் வரலாம். எனவே கேட்கிறாங்க கேள்வி, என்ன கேள்வி என்றால், மேலே ஒன்றில் குறித்த செயற்பாட்டுக்காக
பூக்கள் கொண்டிருக்கும் இசைவாக்கம். அதாவது அயன் மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள் என்னென்ன இசைவாக்கம் என்றால், ஒன்று பூச்சிகளை கவர்வதற்கு நிறமுள்ள அல்லிகள், நிறமுள்ள அல்லிகள். அடுத்தது பூக்களில் அமுத சுரபி உண்டு. அடுத்தது பூக்கள் வாசம் வீசும். சோ இந்த 3 சிறப்பியல்களையும் கொடுக்கலாம். ரைட் ரைட் ஓகே, எல்லாரும் கவனிங்க, வடிவா கவனிங்க. கேட்ட கேள்வி ஒரு புதிய இயல்புடைய அங்கி வரணும் என்றால் அதுக்கு இலிங்க முறை இனப்பெருக்கம் நடக்க வேணும். அந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கு பூக்கள் என்ன சிறப்பை கொண்டிருக்கும் என்றால் அவை அயன் மகரந்த சேர்க்கை நடக்க வேணும். அதுக்கு நிறமுள்ள அல்லிகள், பூக்களில் அமுத சுரப்பிகள் இருக்க வேணும். அதே நேரத்துல பூக்கள் வாசம் வீச வேண்டும். சரி, சோ ஆகவே இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராண்டு பாருங்க. பி பார்ட்ல இசைவாக்கங்களை அதாவது 2 எழுதி இருந்தா 2 மார்க்ஸ். அப்ப பி பார்ட்டுக்கு 3 மார்க்ஸ் தான் கிடைக்குது. பி பார்ட்டுக்கு சரியா? 3க்கு எத்தனை போடுங்க? ரைட், போட்டாச்சா எல்லாரும்? ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கலாம், கேளுங்க. ரைட், தோடம்பழத்தில் புளிப்பு சுவை இனிப்பு சுவைக்கு, தோடம்பழத்தில் புளிப்பு சுவை இனிப்பு சுவைக்கு ஆட்சியானது எனின் மகரந்த சேர்க்கையின் போது பெறப்படுகின்ற இதை நிரப்பட்டா. சரியா? ரைட் ஓகே, கவனிங்க பிள்ளைகள். இப்ப என்னண்டா இதை எப்படி நாங்கள் நிரப்புறண்டு ஒரு கவலையா கவனிங்க. எது ஆட்சியுடைய இயல்பா? இனிப்பு சுவை ஆட்சியா புளிப்பு சுவை ஆட்சியா? சொல்லுங்க அப்ப பிள்ளைகள். என்னென்றால் புளிப்பு சுவைதான் ஆட்சியான இயல்பு. ஏன்? புளிப்பு சுவை இனிப்பு சுவைக்கு ஆட்சியானது. அப்ப புளிப்பு தான் ஆட்சி. மகரந்த சேர்க்கையின் போது பெறப்படும் புறப்புரிமை அமைப்பு கீழே உள்ள புனற்சதுரத்தில். அப்ப இனிப்பு சுவை கேபிட்டல் எஸ், புளிப்பு சுவை ஸ்மால் எஸ். அப்ப இனிப்பு மாறி போடுறேன்டா கேபிட்டல் எஸ்ல இருக்கிறதான் ஆட்சியானது. அப்ப இதுல பிள்ளைகள் நீங்க என்னென்ன விட எழுதுனீங்களோ எனக்கு தெரியல. கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், இங்கே கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ். மேல இது ஆணாக இருக்கும், இது பெண்ணாக இருக்கு. எல்லாரும் படியா கவனிங்க. கேபிட்டல் எஸ் கேபிட்டல் எஸ், கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ், இது ஸ்மால் எஸ் ஸ்மால் எஸ். அப்ப இதன் அடிப்படையில் பெறப்பட்ட தோற்றமைப்பு விகிதம் சரியா இனிப்பு புளிப்பு சமன் 3க்கு 1. 3 இனிப்பு சுவையும் ஒரே ஒரு புளிப்பு சுவையும். யார் எப்படி சரியா எழுதினது? யாராவது எழுதி இருக்கிறீங்களா? இல்ல. சோ ஆகவே ஒரு தரம் எழுத இல்ல. யாராவது எழுதி இருக்கிறீங்களா? என்னம்மா? சரி ஓகே. இப்ப இதுல இந்த அட்டவணை சரியண்டா 2 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க்ஸ். அப்ப மொத்தம் இப்ப 3. நீங்க 3க்கு எத்தனை போடுங்க? 3 3 6 மட்டும் 14 மார்க்ஸ் வருது. ஆகவே இப்ப இந்த பக்கத்துல இந்த முதலாவது கேள்விக்கு போறங்க 15 மார்க்ஸ் தந்தோம்டா சரி. இதுக்கு 2 மார்க்ஸ் போடுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். அப்ப 4. சோ 15க்கு எத்தனை போடுங்க உங்களுக்கு பிள்ளைகள்? 4 மார்க்ஸ். 4 3 7 மார்க்ஸ். 7 மட்டும் 15 மார்க்ஸ். சரியா? ரைட். 15க்கு எத்தனை போட்டாச்சா? போட்டாச்சு. ரைட். இப்ப நான் கேட்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கவனிங்க. சரி ரைட். இப்ப உங்களுக்கு நான் கேட்கிறேன், கவனிங்கவா.
ரைட். உங்க எல்லாருக்கும் எத்தனை புள்ளிகள் என்று வந்துச்சா? ஏதாச்சும் ஒன்று வந்துச்சா? எத்தனை புள்ளிகள் என்று வந்ததா? சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும். அதுல ஒண்ணு நீங்க அடிக்க தேவையில்லை, நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக கேட்டேன் நான். இப்ப பாலவுத்துல இருக்கிற அனுஷாக்கு எத்தனை மார்க்ஸ் இந்த 15க்கும்? இல்ல, மொத்தம் 15 இல்லம்மா வந்திருக்கு. அந்த 15க்கும் உங்களுக்கு எத்தனை அனுஷா? 5. ரைட், 5 வந்ததே பெரிய விஷயமா? 5ன்றது குறைவா நிக்காதீங்க. ரைட், அங்கால ஹரிணியாக்கட குரூப்ல யாருக்கு கூட வந்துச்சு? 15க்கு 14 வந்துச்சா? 13 12 வந்திருக்கு சார். யாருக்கு? பிரமிதாவா? கிறிஸ்டினா. யாருக்கு? யாரு? கிறிஸ்டினா. அந்த புண்ணாக்கு அந்த கடைசியில கிளாஸுக்கு வராம விட்டவள் தானே? கடைசியில கிளாஸுக்கு வராம அங்க ஹாஸ்டல்ல படுத்து கிடந்த அவள் தானே? என்ன அந்த கருப்பி? ஓ ஓ ஓ ஓ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. சரியா, நான் ஒன்றும் மறக்க மாட்டேன். சொல்லு, நல்ல கிளி விழும் அவனு சொல்லு. சரி, ஓகே, வெரி குட். கிறிஸ்டினாக்கு 12. குட். வேற கரணிக்கு எத்தனை? கரணி எத்தனை? 7. ரைட். பிரமிதா எத்தனை? 11 சார். வெரி குட், 11. ரைட். மாசலா எத்தனை? மாசலா 5 சார். 5. சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ண போறோம். முதலாவது கேள்விக்கு 15க்கு எத்தனைன்னு போட்டீங்க. ரைட், ஓகே, குட் குட் குட். சரி, பரவாயில்ல. என்னண்டா இது இப்படித்தான் படிக்கிற பிள்ளைகள். போ 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 நீங்க படிச்சு கொள்ளலாம். சரியா? என்ன செய்யறது, நீங்க புலவிட்டீங்களே. இது முதலே இப்படி செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நல்ல நல்ல விடையெல்லாம் டக் டக்குன்னு சொல்லி இருப்பீங்க. சரி, மூலகம் ஒன்று நியம குறியீடு ஒன்று தரப்பட்டிருக்கா. எல்லாரும் இப்ப இனி 2வது கேள்விக்கு போகும். இது ஒரு கெமிஸ்ட்ரி கேள்வி, இரசாயனவியல் கேள்வி. இரசாயனவியல் கேள்வி. இந்த இதுல கவனிங்க, சொல்லுங்கள் எல்லாரும் கவனிங்க. இந்த கீழே எழுதி இருக்கிறத சொல்றது பிள்ளைகள் அணுவன். கீழே எழுதி இருக்கிற 13 வந்து அணுவன். மேல எழுதி இருக்கிற 17 சொல்ற 17 இல்ல, அது ஒரு சின்ன பிழை வந்துட்டு தான் 27 தான் வந்திருக்கணும். சரி, நீங்க 27 இப்ப புரியுங்க. உங்களுக்கு ஏதாவது மார்க்ஸ் தேவைப்பட்டா நான் அதுக்கு ஓப்பன் தருவேனா? 27 போடுங்கோ. அது திணிவன். அது திணிவன்.